பொதுவா மக்கள்ட்ட வந்து பலவிதமான நம்பிக்கைகள் வந்து இருக்குது. அதுவும் எல்லாமே மதம் சார்ந்தது அப்படின்ட்டு வரும்போது, அது இன்னும் வித்தியாசமா விதவிதமான கோணங்கள்ல இருந்து உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுலயும் இந்து மதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்பிக்கைகளுக்கு குறைவே கிடையாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட நம்பிக்கைகள், ஏகப்பட்ட வித்தியாசமான ஆ சம்பவங்கள் வந்து ஆ புராண கதைகள்லயும் எழுதப்பட்டு, அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டக்கூடிய விதமா மாறி போயிருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம காசி பத்தி சொல்லலாம். அதாவது காசியில இறந்து போனா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து, இங்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து உண்டு. அதுவும் இந்துக்கள்ல. அதே நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மகட் அப்படிங்கிற அந்த ஊர்ல இறந்து போனா, இங்க வந்து கழுதையா வந்து மறுஜென்மத்துல வந்து பிறப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது. அதனால மகட் அப்படிங்கிற அந்த ஊர்ல யாரும் பெரிதளவுல தங்கி இறந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதே நேரம் இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இத கபீர்தாசர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எதிர்த்தார். அதாவது எப்படி எதிர்த்திருப்பாரு அப்படின்னா, அ கபீர்தாசர் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைய அவர் வந்து எதிர்த்து நிக்கணும், சண்டை போடணும். இத இத வந்து தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அ காசியிலிருந்து வெளியேறி தன்னுடைய கடைசி காலத்துல மகட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து போய் தங்குறாரு. அந்த ஊர்ல போய் தங்கி, அந்த மக்கள் கூடயே வாழ்ந்து, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அவர் இறந்தும் போறாரு. அது எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு மூட நம்பிக்கைய வந்து எதிர்க்கணும். இது தவறான ஒரு விஷயம். மறுஜென்மம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னாலும், அ இது இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாவும், அவருடைய விஷயமாவும் வந்து இருந்திருக்கு. இத வந்து அ அவருடைய சொற்கள்லயுமே வந்து பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாலும், இத அவர் செஞ்சு காட்டுனது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இதத்தான் வந்து பேராசிரியர் முத்துமோகன் வந்து சொல்லியிருப்பாரு. "பார்த்தீங்களா, 12ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரியார் வந்து வடக்க வந்து வாழ்ந்திருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மூட நம்பிக்கைகளையும், சமூகத்துல இருக்கக்கூடிய கேடுகெட்ட விஷயங்களையும் யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே பெரியார் தான். அது நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அப்படித்தான். சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள வந்து ஆ முன்னேத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆ தந்தை பெரியார் தான். உங்களுக்கு பெரியார் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா எதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.